ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும். புகை உயிரை குடிக்கும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ரேஸில் ஃபஸ்ட். அப்பா நான் ரேஸில் ஃபஸ்ட்டுப்பா. தெரியும்ப்பா, நான் தான் உங்கள் மிஸ்ஸுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்க வச்சேன். அது உங்கள் பிளான், என் பிளானே வேறு. என்ன பிளான்ப்பா? நீங்கள் இந்த அண்ணா கிட்ட மிஸ்ஸுக்கு பணம் கொடுக்க சொன்னீங்க, அதை நான் கேட்டுட்டேன். அதனால அந்த அண்ணா கிட்ட போய் நான் மிஸ்ஸுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை நானே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏண்டா கண்ணா இப்படி பண்ண? எனக்கு எப்போவும் எதிரியை ஆட விட்டு ஜெயிக்க தான் பிடிக்கும். அப்படி சொல்கிறா என் சிங்கக்குட்டி. டேய் சந்தோஷ், என்னடா கையில் ஃபோட்டோ? யார் ஃபோட்டோவில்? என்னோட வருங்கால அண்ணி ஃபோட்டோ. சோப்பா, உங்களுக்கு வேற வேலையே இல்லைடா. என்னடா இப்போ அவன்கிட்ட கத்திட்டு இருக்கிற? யாரை கேட்டு இப்போ பொண்ணு பார்க்குறீங்க? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? உன்னை கேட்டால் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாது. எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் இப்படி பெக்கன்னு சிரிக்கிற? இல்லை, கடைசி வரைக்குமே கல்யாணம் ஆகாமல் வயசாகி 60 வயசுக்கு மேலே ஆன மாதிரி உன் மூஞ்செல்லாம் இருந்துச்சா? அதெல்லாம் பார்த்த வாட்டி தான் சிரிப்பு வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சோப்பா, கல்யாணத்துக்கு ஓகே, ஹாப்பியாக போய் கல்யாண வேலையை பாருங்கள், போங்க. சரிடா, நான் கிளம்புறேன். என்னோட பேர் தாங்க சந்தோஷ். நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் தான். நான், எங்கள் அண்ணன், அப்பா, அம்மா. அப்பா ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், 3ஆவதுக்கு மேலே படிக்கலை. அப்புறம் எங்கள் அண்ணன் ஐடியில் வேலை செய்கிறான். எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட். மல்லிகா, நேற்று உன் பையனை பார்க்கில் பார்த்தேன். சரி, பார்க்கில் தானே பார்த்த? ஏதோ ஐசியூவில் பார்த்த மாதிரி படபடன்னு பேசுகிற, என்னாச்சு? மல்லிகா, உன் பையனையும் ஒரு பொண்ணையும் நேற்று பார்க்கில் பார்த்தேன். என்னது, என் பையன் சதித்தா? சீச்சி, அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. மக்கு, உன் சின்ன பையன் சந்தோஷை பற்றி பேசுகிற. ஐயோ, அவனா? எந்நேரமும் பொண்ணுங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பான். பையனை கண்டிச்சு வளடி, இல்லைன்னா திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட போகிறான். சீச்சி, அந்த அளவுக்கெல்லாம் என் பையன் மோசம் இல்லை. ஆமாம், ஏன் உன் பசங்க 2 பேரும் வேறு மாதிரி இருக்காங்க? 2 என் பிள்ளைங்க தான். மூத்தவன் சண்டைனாலே பிடிக்காது, ஒதுங்க வந்துடுவான். இளையவன் அப்படி கிடையாது, பொறுக்கி மேலே ரோட்டில் சண்டை போடுவான். 2 பேர்த்தில் இது மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை. மூத்தவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, ஆனால் இளையவன் எந்நேரமும் பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, அப்பா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமானவங்களை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணதும் அவதான்னு சொல்லும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, அவதாங்க என் ஆள். பேர் ஸ்ரீநிதி. நானும் அவளை எப்படி லவ் பண்ணோன்னா
ஆமாம், சந்தோஷ் எங்க? பிரேக் பெல் அடித்தாலே அவன் எங்கே இருப்பான்? ஆமாம் ஆமாம், ஏதாவது பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருப்பான். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆமாம், இது பெரிய விஷயம் பாரு. ஆமாம், அதுவும் சரிதான். ஏங்க ஐ லவ் யூங்க. சி வெக்கமா இல்லை, படிக்க தானே வந்திருக்க. ஏங்க இதில் என்னங்க இருக்குது? சரி அதை விடுங்க. என் மனசில் இருக்கிறத சொல்லிட்டேன். உங்கள் மனசில் இருக்கிறத சொன்னீங்கன்னா நான் இப்படியே கிளம்பிடுவேன். மூஞ்சி. ஓ, உங்கள் மனசில் என் மூஞ்சி தான் இருக்குதா? சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம். பை பாய். எங்க ஒரு நிமிஷம் என்ன பாருங்களேன். என்ன? எங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ அட்ரஸ்? அதுவும் சொல்ல முடியாது. சரிங்க, அப்போ நீங்களாவது எனக்கு கிடைப்பீங்களான்னு சொல்லுங்கள். செருப்பு அது இருக்குது கரெக்டா? செருப்பா? அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? பேசாமல் போயிடு. சரி, பை பாய். ஏ சுவாதி, ஐ லவ் யூ. நான் தான் உன்னை லவ் பண்ணலான்ட்டேன்ல. பரவாயில்லங்க. சி டூ, வெக்கமாகவே இல்லையா உனக்கெல்லாம்? போடாங்க. டேய் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன்? உன் ஃப்ரெண்டு சதீஷை பார்த்துட்டான்டாங்க. டேய் உன்னை இதே இடத்துல கொன்று புதைச்சிடுவேன்டா. ஏய் வாடா போயிடலாம். இவங்களை பார்த்தாலே ரவுடி மாதிரி இருக்கிறாங்க, வா போகலாம். டேய் அவங்க அப்பாவை பார்த்து என்ன வார்த்தை சொன்னான்? இப்படியே விட்டுட்டு போகலாமா? அவனை அடித்து மூஞ்சி உடச்சிடலாம். சாரி ப்ரோ, இவனையும் இன்னையும் மன்னிச்சு விட்டுடுங்க. இரு இப்போவே ஒரு தம்பியை கூப்பிட்ற, அவன் வந்து அடிச்சாதான் இவங்கெல்லாம் சரியாவாங்க. டேய் வேணாண்டா. டேய் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசின? டேய் எவ்வளோ தைரியம் தான் உன் மேலே கை வைப்பேன். டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் மேலே கை வைப்பேன். டேய் என்னடா வெக்கப்படுற? என்ன ஆச்சு? லவ்வில் விழுந்துட்டேன்டா. என்னடா சொல்லுற? டேய் அடிடா. டேய் ஆமாம்ல. சரி சரி சரி, இதான் இப்போ அடிக்கிறேன். டே அடிடா. ஏம்மா போயிட்டு ஒரு 1 hour மட்டும் கழிச்சு வாமா. இந்த நாயை அடிச்சு பொழந்துட்டு கூப்பிடுறான் உன்னை. டேய் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற? ஏ ஸ்ரீநிதி, இவன்ட்ட என்ன பேச்சு? வா பிரின்சிபல்கிட்ட போகலாம். டேய் சந்தோஷ், கதிரை அடிச்சியா? அடிச்சு யாவா விட்டா கொண்டுருப்பான் சார் இவன் என் ஃப்ரெண்டை. நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல, போய் வெளியே நில்லு. சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இருந்தால் போதும், மிச்சவங்களாம் கிளம்புங்க. சார் நான் அமைதியாக தான் இருந்தேன். இவன் தான் எங்கள் அண்ணன்கிட்ட போய் எங்கள் அப்பாவை பற்றி பேசினான். அதுக்கு தான் இவனை அடித்தேன். கதிர், நீ பேசினியா? ஆமாம் சார், அவன் ஓவராக சீன் போட்டான், அதனால தான் அப்படி சொன்னேன் சார். கேட்டிங்களா சார்? இவன் மேலே தானே தப்பு. சரிப்பா, அவன் மேலேயே தப்புன்னு வச்சுப்போம். இப்போது ரோட்டில் ஒரு பைத்தியம் போயிட்டுருக்குது, அது இப்படி பேசினா அவனை போய் அடிப்பியா? போடாங்க. டேய் என்னையே கெட்ட வார்த்தை திட்டுறியா? இது இப்போவே டிசியை கிழிச்சு கையில் கொடுக்குறேன். சார் ஏன் சார் கோவப்படுறீங்க? இப்போது ரோட்டில் ஒரு பைத்தியம் போயிட்டுருக்குது, அது இப்படி சொல்லிச்சுன்னா அதுக்கிட்ட போய்ட்டு நான் இப்போது டிசியை கிழிச்சு கையில் கொடுப்பேன்னு சொல்லுவீங்களா சார்? வருதில்ல, கோவம் வருதில்ல?
அதனால தான் சார் அடித்தேன். உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கோசரம் தான் சார் இப்படி பண்ணேன். சாரி சார், நிஜமாக மன்னிச்சுக்கோங்க என்ன. இந்தாமா பண்ண, ஐ லவ் யூ. இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் ஒன்றை மாதிரி இருக்கிற ஒரு பொறுக்கியை லவ் பண்ண மாட்டேன். பட்டி இதெல்லாம் ரொம்ப பழைய டெய்லாக்கு. பார்க்குறேன் எப்படி லவ் பண்ணாமல் இருக்கிறேன்னு. அதையும் பார்ப்போம். ஏண்டா சந்தோஷ், எப்போ தான் இந்த பொண்ணுங்கிட்டலாம் ஐ லவ் யூ சொல்கிறத நிறுத்த போகிற? ஆனால் ஒன்றுடி, ரோகிணி சந்தோஷ் பேரில் கூட மேட்ச் ஆகலடி. ஏய், இவன் போய் சொல்கிறான். இத்தனை நாளாக இந்த எண்ணத்தோட தான் என் கூட பழகினியா? My name is I. My problem is love. Solution is you.